பாலரூபத்தில் இருக்கும் மகாதேவருக்கு இந்த அசுரகுருவின் கோடானு கோடி வணக்கங்கள். மகாதேவரின் இந்த பாலரூபத்தைக் கண்டு தாங்கள் வணங்குங்கள். நான் அறிய விரும்புவதெல்லாம் ஒன்று மட்டுமே. மகாதேவர் தன் பக்தனின் அழைப்பிற்கு வருவாரா, கடமையை செய்வாரா என்பது மட்டும்தான். மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. நாராயணா, இது என்ன திருவிளையாடல்? என்ன தோற்றம் இது? இவை அனைத்தும் என் புத்திக்கு அப்பாற்பட்டது. சற்று தாங்களே எனக்கு விளக்குங்கள். தேவி, மகாதேவரின் இந்த ரூபத்தை இதற்கு முன்பும் நான் கண்டுள்ளேன். தேவி சதி பிறந்த பொழுது அவர்களை இந்த ரூபத்தில் தான் காணச் சென்றார். அவ்வாறே இன்றும் மீண்டும் அந்த ரூபத்தை அவர் தரித்திருக்கிறார். இந்த ரூபத்தை தரித்ததற்கான காரணம் ஒன்றுதான். அவர் அண்ட சராசரத்திற்கும் ஒன்றை உணர்த்த விரும்புகிறார். என்ன அது நாராயணா? கூறுகிறேன். கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் மிகவும் குரோதமாக இருந்தால், இன்று தாங்கள் இருந்தது போல் மற்றொருவர் உடனடியாக ஒரு குழந்தையாக மாறிவிட வேண்டும். ஏனென்றால் குழந்தையின் அப்பாவித்தனம் குரோதத்தை கருணையாக மாற்றிவிடுகிறது. தாங்கள் மாறினீர்களே அவ்வாறு. கருணை என்ற உணர்வில்தான் கவலையும் விவேகமும் சமநிலை பெறுகிறது. மனமும் மதியும் சரியான முடிவை எடுக்கிறது. இனி தாங்களே கூறுங்கள் தேவி. பிரபஞ்சத்தோரின் அனைத்து அழைப்பிற்கும் செவிசாய்க்கும் மகாதேவர் தனது பக்தனான கஜாசுரனின் அழைப்பை கேட்டும் செல்லாமல் இருந்தால் அது சரியாக இருக்குமா தேவி? ஆயினும் நாராயணா, அந்த சதித்திட்டத்தை கண்டு யார் அஞ்சுவார்? அதற்கு தீர்வு அறியாதவர்கள். ஆனால் நமது மகாதேவரோ அவர் முற்றும் துறந்தவராவார். மோக மாயைக்கு அப்பாற்பட்டவர். தாங்களே கூறுங்கள் தேவி. பிரபஞ்சத்தை காக்கும் மகாதேவர் மற்றும் அவர் சக்தி எதற்காக மற்றவர்களை கண்டு அஞ்ச வேண்டும்? வேறென்ன செய்வேன் நாராயணா? என் சிவனை நிரந்தரமாக இழந்து விடுவேன் என்ற அச்சம் எனக்கு. அச்சத்திலிருந்து மீண்டு வாருங்கள் தேவி. ஒரு ஆணின் கடமைக்கும் பெண்ணின் உணர்விற்கும் இடையே என்றும் போராட்டம் இருக்கும். எப்பொழுது ஒரு ஆணை அவனது கடமையிலிருந்து விலக்குகிறோமோ அப்பொழுது அவன் அழுகிறான். இன்று சிவன் அழுகிறாரே அவ்வாறே. இந்நிலையில் மனைவியின் தர்மம் தனது உணர்வை சமநிலைப்படுத்தி தன்னுடைய கணவனுக்கு உறுதுணையாக இருப்பதுதான் தேவி. அமைதியாக இருங்கள் மகாதேவா. செல்லுங்கள். தங்களது கடமையை நிறைவேற்றுங்கள். நாங்கள் அனைவரும் எங்கள் உணர்வை கட்டுப்படுத்த தயாராக உள்ளோம். மகாதேவா, செல்வதற்கு முன்பு என் அச்சத்திற்கு ஒரு தீர்வு தந்து செல்லுங்கள். சுக்ராச்சாரியார் தன் சதித்திட்டத்தில் வெற்றி பெற்றுவிட்டால், தாங்கள் இப்பிரபஞ்சத்திலிருந்து சென்று விட்டால் நான் என்ன செய்வது? நம் குடும்பத்தின் நிலைதான் என்ன பிரபு? இன்று ஒரு மனைவியின் கவலையும் அச்சமும் கூட கணவரை தடுத்து நிறுத்தாதா? பதில் கூறுங்கள். தேவி, நாம் சிவசக்தி ஆவோம்.
உத்தேசமே நமது அடையாளம். தேவையற்ற பயம் கொண்டு நமது உத்தேசத்தை மறக்கலாமா? நம் கடமையாற்றத் தவறலாகுமா? எந்த ஒரு நபரும் தூய்மையான மனம் கொண்டு சிவனை அழைத்தால் சிவனானவன் நிச்சயம் வரமளிப்பான். அந்த சிவனின் சக்தி அச்சத்தினால் சிவன் செல்லும் பாதையை வழிமறித்தால் நிச்சயம் முறையாகாது அல்லவா? ஹர ஹர மகா தேவா. ஹர ஹர மகா தேவா. குருதேவா, மகாதேவர் வந்து கொண்டிருக்கிறார். அற்புதம்! மகாதேவர் இங்கு இன்று வந்துவிட்டால் பிறகு அவரால் எங்கும் செல்ல இயலாது. ஹர ஹர மகா தேவா. 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 மகா தேவா. மகா தேவா. கூறு, நீ வேண்டும் வரம் யாது? கஜாசுரன் கேட்கவிருக்கும் வரத்தில்தான் சுக்கிராச்சாரியரின் சதித்திட்டம் என்னவென்று நமக்கு விளங்கப் போகிறது. மகாதேவா, முதலில் எனக்கும் உங்களுக்கும் இடையில் நடக்கும் இந்த பேச்சுவார்த்தை வேறு யாருக்கும் கேட்காது என்று உறுதி தாருங்கள்.
இன்று இந்த உரையாடல் ஒரு சிவபக்தனுக்கும் சிவனுக்கும் இடையேதான் நிகழும். இதனை யாரும் கேட்கக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது. கருணை புரியுங்கள் மகாதேவா. நிச்சயமாக. போதுமா கஜாசுரா? இனி எவராலும் நம்மை காண இயலாது, உரையாடுவதையும் கேட்க இயலாது. என்ன வேண்டும்? உன் விருப்பத்தை கூறு. தாயே, அவர்கள் என்ன உரையாடுகிறார்கள்? ஏதும் கேட்கவில்லையே. நம்மால் அவர்களை காணவும் இயலவில்லை. இது மகாதேவர் உருவாக்கிய மாயத் திரையாகும். எவராலும் விலக்க இயலாது. நான் தங்களிடம் ஒரு வரத்தை பெற விரும்புகிறேன். அது தாங்கள் கைலாயத்தை திறந்து இந்த பிரபஞ்சத்தையே துறந்து தங்களது அனைத்து உறவுகளையும் துறந்து